செஞ்சி அருகே திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவிற்காக வைக்கப்பட்ட பேனர் கிழிக்கப்பட்ட விவகாரத்தில் மோதல் ஏற்பட்டதை அடுத்து ஒரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த ஆலம்பூண்டி பகுதியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் வசந்த விழா 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 18 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு வசந்த திருவிழா கடந்த ஜூன் 2ஆம் தேதி தொடங்கி ஜூன் 20ஆம் தேதி வரை 18 நாட்கள் நடைபெற்றது. இந்நிலையில் இந்த திருவிழாவிற்காக ஒரு சமூகத்தினர் வைத்த பேனரை 2 தினங்களுக்கு முன்பு சிலர் கிழித்துவிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இரு சமூகத்தையும் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் பழனி முருகன் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. அப்பொழுது பழனியை முருகன் உள்ளிட்ட சிலர் தாக்கிவிட்டதாக கூறி பழனி ஆதரவாளர்கள் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த சத்தியமங்கலம் போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட சிலருக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பதட்டமான சூழல் நிலவியது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்த சம்பவத்தை அடுத்து முன்னெச்சரிக்கையாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.